ஹை வியூவர்ஸ், சமர்நாத் கேபிட்டல் மார்ட் அகாடமி சென்னையில் இருந்து உன் வாய்க்கு சக்கரை படம் நம்ம சொன்ன மாதிரியே நடந்துடுச்சு. ஸோ நேற்று வீடியோ நீங்கள் கவனிச்சிருந்தால் தெரிஞ்சிருக்கும். ஸோ நேற்று கிளியராக சொல்லியிருந்தேன், நம்ம 13 செக்டார் மேஜராக இருந்தால் கூட வந்துட்டு ஓன்லி ஒரு 3 செக்டார்னால் மட்டும்தான் வந்து ஒரு ரேலி எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ மற்ற செக்டார்லாம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன நவுத்த முடியுமே தவிர, ஒரு சப்போர்ட் கொடுக்க முடியுமே தவிர, நிஃப்டியை ஒரு ரேலிக்கு எடுத்துகிட்டு போகிறது ஒரு 3 செக்டாரால் தான் முடியும். பேங்க் நிஃப்டி, நிஃப்டி ஐடி அண்ட் ஆயில் அண்ட் கேஸ், ரிலையன்ஸ் இருக்கிற ஆயில் அண்ட் கேஸ். ஸோ இந்த 3 செக்டர் எஸ்பெஷலி வந்து இதில் ப்ரைமரி வெயிட் பார்த்தோன்னாக்கா பேங்க் நிஃப்டின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி ஐடி தான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு போணுச்சு. வேறு எந்த செக்டரும் கிடையாது. ஒரு லாஸ்ட் ஒரு 4 நாளாக பார்த்தீங்கன்னாக்கா மாறி மாறி ஒவ்வொரு செக்டரும் ஒவ்வொரு நாளைக்கு நிஃப்டி வந்து கீழே போனால் கூட அதை சப்போர்ட் பண்ணி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்தே தவிர ஒரு ரேலி பண்ணி வைக்க முடியல. ஸோ இன்றைக்கி நிஃப்டி ஐடி ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ அந்த நம்ம டார்கெட் சொல்லியிருந்தோம் 24,500, அதை உடச்சி நியர் டு 24,600 வரைக்குமே கிட்டத்தட்ட போயிட்டு வந்திருக்கேன். ஸோ அதெல்லாமே நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிசிஎஸ் மட்டுமே 182 பாயிண்டில் டிசிஎஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 60 பாயிண்ட், 1/3 வந்து டிசிஎஸில் மட்டுமே. இன்ஃபி பார்த்திங்கனாக்கா 43 பாயிண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே நம்ம செக்டார் வைஸ் பார்த்திங்கனாக்கா இந்த 186ல் ஐடி மட்டுமே 132 பாயிண்ட்ஸ். ஸோ 2/3 வந்து இங்கேருந்து மட்டுமே வந்திருக்கு. மோர் தென் 2/3 அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை தான் சொன்னேன். ஸோ பேங்க் நிஃப்டியை தவிர்த்து நிஃப்டி ஐடிக்கும் ஆயில் அண்ட் கேஸ் இந்த ரெண்டு மொத்தம் இந்த 3க்கு மட்டும்தான் ஒரு ரேலி எடுத்துகிட்டு போகிறது சாத்தியம். ஸோ இப்போ போகிற வேகத்தில் வந்து இப்போ பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணல கூட நிஃப்டி ஐடி இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னாக்கா டெஃபினட்டாக வந்து 25,000 கூட வந்து டச் பண்ணுற சான்சஸ் இருக்குது. ஸோ அது எதை நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா இங்கே பார்த்தா புரியும். ஸோ இது வந்து நிஃப்டி ஐடியோடைய மந்த்லி சார்ட் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 21 டிசம்பரில் பாருங்கள் நல்ல ஒரு ஆல் டைம் ஹை. ஸோ அங்கே சஸ்டெயின் பண்ண முடியல, அங்கேருந்து அப்புறம் கீழே இறங்க ஆரம்பித்தது. திருப்பவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பிப்ரவரியில் எகெயின் அந்த ஒரு ஆல் டைம் ஹை அங்கே சஸ்டெயின் பண்ணல, பட் அங்கே கிட்டத்தட்ட அதை டச் பண்ணியிருந்தது. ஸோ இன்றைக்கி எக்ஸாக்டாக 3rd டைம் டச் பண்ணியிருக்கு. ஸோ இது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா 25,000 அண்ட் பியாண்ட் கூட வந்து நிஃப்டி ஐடியால் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இங்கே பிரேக் பண்ணாலே போகிறோம், கொஞ்சம் பிரேக் பண்ணிட்டு ஒரு க்ளோஷர், நல்ல ஒரு க்ளோஷர், இதே மாதிரி ஒரு டெசிசிவ் கேண்டில் வந்ததுலேயே போகிறோம். நிஃப்டி வந்து 25 கிராஸ் பண்ணி போய் நின்றுட்டுருக்கோம். ஸோ அந்த பொட்டென்ஷியல் ஈவன் நிஃப்டி ஐடிக்கு அலோன் இருக்குது. பார்ப்போம் எப்படி சப்சிக்வெண்ட் டேஸில் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு மற்ற செக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மிட் கேப், ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப். ஸோ எல்லாமே இதில் எஸ்பெஷலி மிட் அண்ட் ஸ்மால் வந்துட்டு ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்னு சொல்லலாம். ரொம்ப நெகட்டிவ் கிடையாது, ஒரு ஃப்ளாட் நியர் க்ளோசிங்கில் தான் முடிஞ்சிருக்கு. மைக்ரோ கேப் மட்டும் கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் 50 வந்து சரியாக சப்போர்ட் பண்ணல. ஸோ இதே மாதிரி நம்ம செக்டார் வைஸ் பார்க்கும்போது கன்சியூமர் டியூரபிள் அண்டு மெட்டல் வந்து மார்ஜினலி, கன்சியூமர் டியூரபிள் வந்து ஒரு 0.5% நெகட்டிவ். ரியாலிட்டி வந்துட்டு அதுவும் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக வந்து 1.5% வந்து டவுன். ஸோ மற்றபடி எல்லா செக்டரும் வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தது. பட் இது செக்டருடைய ஹெவி வெயிட் தான். ஏன் ஹெவி வெயிட் மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா நமக்கு எகைன் நம்ம இங்கே பார்த்த மாதிரி மிட் அண்ட் ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப் வந்து சரியாக சப்போர்ட் பண்ணல. ஸோ இதை வந்து நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிஸில் பார்த்தா கிளியராக தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா 2,765 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆனதில் 1,108 ஸ்டாக்ஸ் பாசிட்டிவாகவும் 1,577 ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. 80 ஸ்டாக் அன்சேஞ்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மாஸ் டிஃபரன்ஸ். காரணம் என்னென்னாக்கா இந்த நம்பர் அதிகம் டிக்ளைன் இருக்குது. காரணம் வந்து மிட் அண்ட் ஸ்மால் வந்து நியர் ஃப்ளாட் தான், ரொம்ப மைனஸ் சொல்ல முடியாது, நியர் ஃப்ளாட்டில் தான் இருக்குது. பட் மைக்ரோ கேப் வந்து மைனஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ எனார்மஸாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தான் வந்து அது ஃபாலோ ஆகுது. ஸோ என்ன தான் வந்து ஒரு ஆல் டைம் ஹை இது டச் பண்ணியிருந்தது, இது வந்து ஒரு ப்ரீவியஸ் ஹை டச் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ கேப் இருக்கிறதுக்கு காரணம் வந்து மிட், ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப் வந்து இன்றைக்கி சரியாக சப்போர்ட் பண்ணலை. ஸோ அது எல்லாமே நம்ம ஃபர்தராக வந்து டீட்டெயிலாக சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்கில் வந்துட்டு தென் அங்கேருந்து கொஞ்சம் கீழே வந்துருந்தது. தென் இந்த ட்ரேடபிள் லோவில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 232 பாயிண்ட்ஸ் வந்து நல்ல ரேலி. அதுவும் இந்த ஒரு 3 கேண்டில் பாருங்கள், 5 மினிட்ஸ் ஷார்ட். இது ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 200 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 15 மினிட்ஸில் நடந்தது. ஸோ இத்தனைக்கும் காரணம் வந்து டிசிஎஸ். ஸோ டிசிஎஸ் வந்து இங்கே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குன்னு எதிர்பார்த்ததை விட அதிகமாக எதிர்பார்த்த விட ரொம்ப அதிகமாகவே நல்லா இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது டிசிஎஸ்ஸை.
இதனுடைய நம்ம டே சார்ட் பார்க்கலாம். ஸோ டே சார்ட்டில் பார்க்கும்போது அகெயின் இப்போ வந்து நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் தெரியுது. ஸோ இந்த ரேஞ்சை வந்து நல்லா கொஞ்சம் உடச்சி இப்போ இந்த ஒரு மேலே போய்ட்டு திரும்ப அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துருக்கு. ஸோ இது கூட எதனால் அப்படின்னாக்கா பேங்க் நிஃப்டியும் சப்போர்ட் பண்ணல. பேங்க் நிஃப்டி நல்லா மேலே போச்சு, பட் அதனால் சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ அதை வந்து நம்ம பேங்க் நிஃப்டி சார்ட்டில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபியர் இண்டெக்ஸ் இந்தியா விக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மேக்ஸ் பெயின்லாம் பார்த்துட்டு அது பார்ப்போம். ஸோ இன்றைக்கி இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 13.7 0.3 பாயிண்ட் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட் நல்லா மேலே போயிருக்கு, இதுவும் குறைஞ்சிருக்கு. ஸோ ஒரு அலைன் ஆயிருக்குன்னு சொல்லலாம். கரெக்டாக இருக்குது, இல்லை கான்ட்ராடிக்ட் இல்லாமல் அலைன் ஆயிருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் த வீக்லி கான்ட்ராக்டில் பிசிஆர் 1.05 நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் இருக்குது. அதே மாதிரி மேக்ஸ் பெயின் 24,450 இது வந்து வீக்லி கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி. ஸோ மந்த்லி கான்ட்ராக்டில் பார்க்கும்போது பிசிஆர் வந்து 1.47 நல்ல ஒரு புல்லிஷ்னஸில் இருக்குது. மேக்ஸ் பெயின் 24,300. ஓகே, பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிஃப்டி மாதிரி நல்லா பாருங்கள், நல்ல செம்மையாக ஏறிச்சு. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா 550 பாயிண்ட் வந்து நல்லா டே லோவில் இருந்து நல்லா ஏறிச்சு. பட் சஸ்டெயின் பண்ண முடியல, அத்தனையும் வந்து காலி. ஸோ எதுவுமே சஸ்டெயின் பண்ணல, ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து கீழே வந்துடுச்சு. ஸோ இதனுடைய டே சார்ட்டில் பார்க்கும்போது ஸ்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரேஞ்சிலே தான் இருக்குது. 52 and 53 இந்த ரேஞ்சிலே தான் இருக்குது. ஸோ இது பிரேக் பண்ணலை. ஸோ ஸ்டில் இது வந்து பிரேக் பண்ணலன்னா கூட நிஃப்டி ஐடி நல்ல ஒரு மொமெண்டமில் இருக்குது. அதோட சப்போர்ட் இருந்தால் கூட போகிறோம். கண்டிப்பாக வந்து 25,000 டச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதனுடைய மேக்ஸ் பெயின் பார்க்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் த வீக்லி கான்ட்ராக்டில் பிசிஆர் வந்து 0.78 இருக்குது பேங்க் நிஃப்டி. இது மேக்ஸ் பெயின் வந்துட்டு 52,300. ஸோ மந்த்லி கான்ட்ராக்டில் பார்க்கும்போது பிசிஆர் வந்து 1.13 ஸ்டில் கொஞ்சம் புல்லிஷ்னஸ் இருக்குது. மேக்ஸ் பெயின் 52,000. தென் நம்முடைய முக்கியமான இண்டெக்ஸ் மிட் அண்ட் ஸ்மால் 400. ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு கேப் அப் கொடுத்துட்டு 2 முறை அந்த கிட்டத்தட்ட டே ஹை வந்தது. பட் அங்கேருந்து சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ ஃப்ரம் த டே ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் வந்து கீழே எகெயின் ஒரு ரெக்கவரி கொடுத்தது. பட் சஸ்டெயின் பண்ண முடியல, எகெயின் ஃபர்தராக டவுன். ஸோ எண்டில் பார்க்கும்போது ஒரு 12 பாயிண்ட் வந்து மைனஸ். ஸோ மார்ஜினெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் க்ளோஷர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இது. பட் இது வந்து கொஞ்சம் மொமெண்டம் வந்து லூஸ் பண்ணுதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ இதுவும் நல்லா கொஞ்சம் இன்றைக்கி ஓகே, திரும்ப மண்டேலேருந்து எகைன் ஒரு மேலே போச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து நிஃப்டி வந்து நல்ல ஒரு க்ளோஷர் வரும். ஸோ இன்றைக்கி வந்து 25,500 அந்த க்ளோஷர் அதை தாண்டி க்ளோஷர் கொடுத்துருக்கு. நீங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா 25,502. ஸோ அது நல்ல ஒரு க்ளோஷர் கொடுத்துருக்கு. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ்னஸ் வந்து இப்போ காட்டுது. ஸோ இதனுடைய நம்ம டே சார்ட் பார்க்கும்போது அகெயின் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த ரேஞ்சிலேயே தான் இருக்குது. இந்த 20,000 இந்த ரேஞ்ச் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். பட் இது இமீடியட் சப்போர்ட் கிட்டத்தட்ட எட்ஜில் இருக்குது இது. ஸோ இது பிரேக் ஆச்சுனாக்கா நெக்ஸ்ட்டு வந்து இதை 19,500 இந்த ரேஞ்ச் சொல்லலாம். ஸோ அது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். பட் பார்த்திங்கன்னா இது எங்கேயுமே பிரேக் பண்ண விடலை அது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்ப்போம் சப்சிக்வெண்ட் டேஸில் வந்துட்டு நம்ம மார்க்கெட் இன்னும் மேலே பார்த்துக்கு நிறைய ஹோப் இருக்குது. ஸோ நேற்று நம்ம யூஎஸ் மார்க்கெட் என்ன பண்ணிட்டு நம்ம பிக் பிரதர் பார்க்கும்போது நேற்று டவ் வந்து ஜஸ்ட்டு 32 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் நல்லா கொஞ்சம் மேலே போனது சஸ்டெயின் பண்ண முடியல. முக்கிய காரணம் என்னக்கா ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் S&P 500 ஹெவியாக வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 0.88% வந்து நேற்று டவுன். இன்னொன்று நாஸ்டாக் வந்து டெக்னாலஜி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1.92% வந்து டவுன். ஸோ ஹெவி ப்ராஃபிட் புக்கிங்னால வந்துட்டு நேற்று சஸ்டெயின் பண்ண முடியல. நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் யூகே மார்க்கெட் அண்ட் யூரோ மார்க்கெட் ரெண்டுமே வந்து மார்ஜினலி பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இப்போ சார்ட்டில் பார்க்கும்போது நேற்று பார்த்தீங்கன்னாக்கா டவ் வந்து நல்ல ஒரு மேலே வந்துட்டு அங்கேருந்து வந்து க்ளோஷர் வந்து பாசிட்டிவாக இருந்தால் கூட நல்ல ஒரு இந்த டெய்ல் பார்க்கும்போது இங்கே நடந்த கூத்து தான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸில் நல்ல ஒரு டெசிசிவ் ரெட் கேண்டில் இது. முந்தின நேற்று எப்படி டெசிசிவாக மேலே வந்ததோ அதே அதை வந்து கிட்டத்தட்ட எங்கல் போன மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த. பட் ஸ்டில் வந்து நம்ம இதில் நெகட்டிவாக எடுத்துக்க தேவையில்லை. ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தான் யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்குது. ஈவன் நம்ம மார்க்கெட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தான் இருக்குது. ஹோப் ரெண்டுமே டவ்வும் வந்து ஒரு ஆல் டைம் ஹை எகெயின் டச் பண்ணும். நம்ம மார்க்கெட் எகெயின் நீ ஆல் டைம் ஹை போகும், சந்தேகம் கிடையாது. ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், தேங்க்யூ.